என்னோட கண்ணாடி நீ திங்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. என்னோட ஒரு வாரம் சம்பள பணம் போச்சு. மன்னிச்சிருங்க பாஸ், இன்னைக்கு எனக்கு லீவு தானே. நான் எப்ப கால் பண்ணாலும் நீ இந்த மாதிரி கதை தான் சொல்லிக்கிட்டே இருக்க. நீ பாக்குற வேலையெல்லாம் கவனிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் அங்க நான் அனுப்பி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட நீ ஃபெயில் ஆயிட்ட, அதுக்கப்புறம் வேலை காலி. நீ நல்லா வேலை பார்த்தனா உனக்கு மாசத்துல 2 நாள் லீவு. ரொம்ப நன்றி பாஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபெபியோடு கொஞ்சம் உள்ள வா, நமக்கு வீட்டை கிளீன் பண்ற வேலை இருக்கு. வேலையை ஆரம்பிக்கலாம். அந்த போலீஸ்காரர் மட்டும் இப்ப வந்து என்னோட வேலையை பார்த்தாரு, கண்டிப்பா எனக்கு இன்கிரிமெண்ட் தான். அதோட பாசி எடுக்க 2 நாள் லீவும் கொடுப்பாரு. எனக்கு பசிக்குதே. உனக்கு பசிக்கல? எழுந்துறோம். இதுக்கு மேலே உன்னை தூக்கிட்டு நடக்க முடியாது. அதுலயும் நீ கொஞ்சம் நெஞ்ச கனமா கிடக்குற. எழுந்துறோம். என்னால முடியாது, எனக்கு தெம்பே இல்ல, என்னால முடியாது. அப்படின்னா இங்கேயே படுத்துக்கிட்டு பட்டி கடடா. நான் விக்கோட வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன். பாய். என்ன விக்கோட வீடா? இரு நானும் வரேன். அவன் போயிட்டான். வா. கொஞ்சம் இருடா டப்ளு. நமக்காகவே விருந்து ரெடி பண்ணி இருக்கோம். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாத்தியா, இவன் தான் என் தம்பி. இவன் தொலைஞ்சுக்கான தேடி வந்தான். எவனாவது ஏமாந்தவன் இருப்பான், அவங்கிட்ட போய் கதைய சொல்லு. நீங்க இங்க வர்றது பெருசு கிடையாது. இந்த டேபிள்ல இருக்கிறது எதையும் தொடக்கூடாது. அது மட்டும் இல்ல, இத நீங்க கண்ணுல கூட பாக்காதீங்க. போயிடுங்க. இல்ல உங்க கதை அவ்வளவுதான். எதுக்காகடா இப்ப என்ன அடிச்சு? எதுக்காக இப்ப விக்கு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கோம்? அச்சோ, ஒருவேளை எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்க போறானோ? என்னோட வேலையை மட்டும் அந்த போலீஸ்காரர் பார்த்தாருன்னு வச்சுக்கோய, அப்புறம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. என்னது போலீஸ்காரா? நாம நினைச்சதை விட மோசமா இருக்கு. இவன் கண்டிப்பா பாஸ் பண்ணவே கூடாது. விக் தானே பேசுறது? ஆமாங்க, நானே தான் பேசுறேன். நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல நான் வர போறேன். சரிங்க, ஓகே, இப்பவே வந்துடுறேன். டேய் தம்பி, நாம விக்க தடுத்தாகணும். இப்போ நான் தான் சூப்பர்மேன். நான் தான் ஹல்க். டேய் அண்ணா, ஹல்க்னு சொன்னா பல்கா பசிக்குது. இன்னொருத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்கணுமே, நாம கால் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் சார், நான் இப்போ வீட்டுல மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். ஹலோ, என்னது? ஏன் அவன் இப்ப போனை கட் பண்ணிட்டான்? ஹலோ, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க சார். ஏதோ லைன் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதான் கட் ஆயிடுச்சு. எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதாச்சும் பேசு. கால் பண்ணி தொல்லப்படாத. அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை. டேய் அண்ணா, எப்படா சாப்பிடுறது? அத நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத கேளு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். மறுபடியும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆள விடுங்க. பாவம், யார் பெத்த பிள்ளையோ எப்படி பயந்து ஓடுது. ஆமா. சரி, விக்கோட வீட்டுக்கு போலாம். வாங்க போலீஸ்கார்.
வந்துட்டாரு. அது வந்து நீங்க தான் என்னோட பாசன கூட இன்ஸ்பெக்டரா? என்னோட இது ஆளு முழுக்க இருக்கான், கூட பாடி கார்டு வேறையா? நாம இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். 2 பேரும் உள்ள வாங்க. இந்த பக்கம். சூப்பரா இருக்கு. சாப்பிடறதுக்காக தானடா நான் வந்தேன். இவனுங்களா? நான் எப்ப சாப்பிடுவேன்? ஃபேபியன், அச்சச்சோ, அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். அறிவு கட்ட ஃபேபியன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிட்டா? தேவையில்லாம அவங்களை தொல்லை பண்ணாத. எடிய மன்னிச்சிருங்க. இங்கே கடா, வெளியவே வரக்கூடாது. வாயை மூடிக்கிட்டு இருக்கு. இதாக தண்ணிய குடிக்க. இன்னும் கொஞ்சம் குடிக்க ப்ளீஸ். தண்ணி ஏடா கொடுத்துக்கிட்டு இருக்க? விருந்து ஆரம்பிக்க வேண்டியதுடா முட்டாளு. இதை வந்து நான் உங்களுக்காகவே செஞ்சது. நீங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? இதை வச்சுக்கிட்டு எவன் சாப்பிடுவான்? சரி சரி, எல்லாமே உங்களுக்காக செஞ்சதுதான், சாப்பிடுங்க. டேஸ்டியா இருந்துச்சு. கிளம்பலாம் நம்ம. கொஞ்சம் நில்லுங்க. 2 பேரும் கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எதையாச்சும் மறந்துட்டீங்களா? இருங்க, கொஞ்சம் இருங்க, நில்லுங்க. நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு தானே வந்தீங்க? நீங்க எதிர்பார்த்ததை விட இங்க எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் நீ எப்ப வெட்டுற? எனக்கு கண்டிப்பா தெரியும், நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு. ஒவ்வொரு மாசமும் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை ஒரு வழி பண்றேன் இரு. கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு வழி பண்றேன். இப்படிதான் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். பயமா இருக்கு. எனக்கெல்லாம் மிஷினே தேவையா இல்ல. என் கையே ஒரு மரமற்ற மிஷின் மாதிரி தான் இருக்கும். அப்படிதானே? அடுத்ததை பார்க்க நீங்க ரெடியா? நீங்க கொஞ்சம் இங்க வாங்க, வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சதா எடுத்துக்கோங்க. இது ஃபன்னா இருக்க போகுது. இது எல்லாத்தையும் அழிச்சாகணும். என்ன நடக்குது? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அச்சோ, அது எனக்கு பிடிச்ச மிஷின் ஆச்சே. அதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பயந்துட்டேன். என்கிட்ட குடுறா. இது ரொம்ப ஆபத்தானது. முதல்ல இதை தூக்கி போடணும். அது செத்து போச்சுடா. பைத்தியம், இது எல்லாத்தையுமே நான் அழிச்சுக்கிட்டு இருக்கேன்டா, புரியுதா? இப்ப புரியுது. அது என்ன பாவம் பண்ணிட்டீங்க? வேண்டாம் வேண்டாம், பண்ணாதீங்க. அப்புறம் உடஞ்சு போயிடும். என்னால அப்புறம் பாராட்ட முடியாது. சரி ஜென்டில்மேன், அப்படின்னா இந்த டூல்ஸ் எல்லாம் இல்லாம நான் வேலை பார்க்கலாம்னு பாக்குறீங்களா? நானும் அப்படிதான் ஹெல்ப் பண்றேன். இப்ப பாருங்க. சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. டாடா. இதுக்கப்புறம் மாசம் 2 நாள் லீவு. என்னோட சேலரி இன்க்ரிமெண்ட். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நான் இப்போ அந்த நிமிஷம் தான் கேட்க போறேன். ஹலோ லோகர்விக், சொல்லுங்க முதலாளி. இப்பதான் அவங்க கிளம்புனாங்க. என்னாச்சு? நீங்க இன்னமும் அவங்க கிட்ட பேசலையா? ஆனா நான் வந்து பாஸ் ஆயிட்டேன்னு எனக்கே தெரியும். ஆனா முதலாளி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்பதான் எனக்கு நியூஸ் வந்தது. ஓ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது 2 கரடிங்க அவளை தாக்கிடுச்சு. என்னது? நீ இனிமே நீ எடுத்துக்கோ. ஏன்னா உன் வேலையை விட்டு நான் தூக்கிட்டேன். முதலாளி கொஞ்சம் இருக்க. என்னோட வேலை, என்னோட இன்கிரிமெண்ட், என்னோட கனவு எல்லாமே போச்சே. உங்களை சும்மா விட மாட்டேன்டா.
இன்னைக்கு மோசமான நாள் தான். சாப்பிட்றதுக்கு கூட ஒண்ணுமே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ? விக்கி விக்கி இன்னும் 5 நிமிஷத்துல நீ எழுந்தே ஆகணும். எழுந்துரு. டைம் என்னன்னு பார்த்தல, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. இப்படியே படிக்காம போனா காட்டப்பி மரத்தை தான் வெட்டணும். என்ன 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 இடம் இது? உன்னோட டெஸ்ட் பேப்பரை பாரு. மறுபடியும் 0 தான் வாங்கியிருக்க. நீ மறுபடியும் 9th ஸ்டாண்டர்ட்லயே உட்காரு. பாஸ் பண்ற வரைக்கும் அடுத்த ஸ்டாண்டர்ட் அனுப்ப போறது இல்ல. ஒழுங்கா படி. ஒழுங்கா எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு போ. நீ கஷ்டப்பட்டு படிச்சு தான் ஆகணும். எழுந்துரு. கஷ்டப்பட்டு படி. எழுந்துரு. படி. எழுந்துரு. படி. ஊர்ல யாரா இருக்கும்? ஹலோ லாகர்வீல், ஹலோ சொல்லுங்க பாஸ். எனக்கு வர வேண்டிய வாரம் இன்னும் வந்து சேரல. இந்த வாரத்துக்காக டார்கெட் இன்னும் அனுப்பியே வைக்கல. அது என்னன்னா அந்த கரடிக்கு எப்பவுமே உன்னை வேலையை விட்டு ரெண்டு கரடியை உன்னால பிடிக்கவே முடியல. உனக்கு என்ன நேற்று பிறந்த குழந்தைங்க நடந்தா? அதனாலதான் இவ்வளவு ஊருக்கு மரண வேலையே பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒன்றுத்துக்கும் வேலைக்காக மாட்டான்னு எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்கு அழுது போச்சு. இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ. உன்கிட்ட தான் சொல்றேன், கேக்குதா இல்லையா? ஏ லாகர்வீல், அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? மாஸ்டர் லீ, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? உடனே போய் லாகர்வீல் கவனிச்சுக்கோ. அவன் வேலையை பார்க்காம நீ விடாத. உங்க உத்தரவை நான் செய்யறேன். நீ என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? யாரு நீ? உன்னை கண்காணிக்கிறதுக்காக மாஸ்டர் அனுப்பி வச்சிருக்காரு. போய் வேலையை பாரு. என்னது நிஜமாவா? நான் தான் வேலையே விட்டுவிட்டே. கிளம்பு, காத்து வரட்டும். அதிகம் பேசாத. அதிகம் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒழுங்கா தள்ளி போயிடு. எனக்கு உன்னைய கண்காணிக்கிற ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அப்படியா? சரி, பண்ணிதான் பாரு. அதிகம் பண்றீங்க. தப்பு தப்பு. நீ என்ன பண்ற? நீ வேலை செய்யணும். அடே ஒத்த கண்டா, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒழுங்கா வேலையை பாரு. ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் பொறுமையா ராமுக்கு. தேடுதல் ஆரம்பிக்கலாம். ஸ்கேனிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயப்படாத ரவிக்கு, பயப்படாத. எல்லாம் சரியாய் போடுடா. இது செம்ம ஐடியா. இது சரியா இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த ஒத்த கண்ண கண்டிப்பா ஏமாதே போயிடுவா. நான் இங்க இருக்கேன். டார்கெட் இப்போ தப்பிச்சு ஓடுது. அவன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லாகர்வீல், போய் வேலையை பாரு. நீங்க உடனே போய் வேலையை பார்க்கலனா, ஏய் எங்க போயிட்டு இருக்க? நில்லு. வேலையை தொடங்கு. காலைக்கிட்டோம்ல. சொன்னா கேளு. வேலையை பாரு. இல்லைன்னா உனக்கு கடுமையான தண்டனை வழங்குவேன். நான் சொல்ற பேச்சு நீ கேட்காததுனால உனக்கு இப்ப தண்டனை வழங்கப்படும். இப்போ நான் உன்னை சுட போறேன். உன்னுடைய ரெக்கார்ட்ஸ் எடுக்க போறேன். இது லாகர்வீலுக்கு இல்ல. என்னால நம்பவே முடியலடா. அந்த மொத்த கண்ணனை ஈஸியா ஏமாத்தி விட்டோமே. லாகர்வீல், உன் வேலையை பார்க்கணும் இப்போ. இவன் மறுபடியும் வந்துட்டானு. ஒழுங்கா உங்க வேலையை பாருங்க. லாகர்வீல், ஒழுங்கா வேலையை பார்த்தா உயிரோட எப்பயும் இருக்கலாம். அடே ஒத்த கண்ணா, என்ன விட்டுறாடா. எங்கேயாவது ஓடிடா. இல்லைன்னா தண்டனை இப்போ வழங்க.
இதை தொடுத்தாகணுமே. பரவாயில்லையே, இது நல்லா வேலை செய்யுது. தேடுதலை ஆரம்பிக்கிறோம். இப்போ ஸ்கேன் ஆரம்பிக்குது. அந்த ஒத்த கண்ணனுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைனே தெரியலையே. நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு நடக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு பிடிக்காது. இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் ஷேப்ல இருக்கணும் எனக்கு ஆசை இல்ல. சரியா சொன்ன. எதுக்காகடா நான் என்ன அடிச்சேன்? என்னாச்சு? அங்க கொஞ்சம் பாரு. கீழே குனிடா. கொஞ்சம் என் மேல இருந்து கையை எடுக்கிறியா? என்னடா பண்ற? அது கண்டிப்பா விக்கோட தான் இருக்கணும். ஒருவேளை அது நம்மள தூக்கறதுக்கு அனுப்பலானோ? டேய் தம்பி, நம்மள அது தூக்கறதுக்கு முன்னாடி நாம அதை தூக்கி காட்டணும். நல்லா கேட்டுக்கோ, நான் இப்ப கவுண்ட் பண்ணுவேன். சொல்லியே முடிக்கலையடா. யாரோ என்ன தாக்க முயற்சி பண்றாங்க. இப்போ தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கணும். என்னடா இது எப்படி இருக்கு? அது எல்லாத்தையும் அழிக்குது. அண்ணா, அதை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியாதுடா. காலையில ஏந்து பல்லு தேக்கிறதுல எவ்வளவு சுகம் இருக்கு. காப்பாத்துங்க. என்ன? சரி, இன்னும் தூக்கம் தெரியல போல இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். காப்பாத்துடா. டேய் தம்பி, குதிச்சுடா. முடியாது, ரொம்ப வேலை இருக்கு. டேய் தம்பி, நான் உன்னை பிடிச்சேன்டா. இந்த பக்கமா, அந்த பக்கமா. இருடா. சரி சரி, நான் உன்னை பிடிக்கலான்னு தான் இருந்தேன். டேய் தம்பி, உனக்கு ஒண்ணு இல்லையே. டேய் டப்ளு, எழுந்துடுறா. டப்ளு, இங்க பாரு. டேய், என்னடாச்சு உனக்கு? இப்போ ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நல்லது. அது இப்போ திரும்ப வந்து. டேய் தம்பி, எனக்கு வெயிட் பண்றா. இந்த பக்கம் மட்டும். என்ன? இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதோ? ஒரு வழியா நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டப்பா. என்னடா ஆச்சு வண்டிக்கு? நேற்று தானே இதுக்கு ஃபுல்லா பெட்ரோல் போட்டு வச்ச. என் பர்ஸ்ல சுத்தமா காசே இல்லையே. இப்போ என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியலையே. ஆமா இல்ல, என்னோட கடைசி மாச சம்பளத்தை நான் இன்னும் வாங்கவே இல்லையே. கால் பண்ண வேண்டியதான். ஹலோ பாஸ், நான் தான் விக்கு. நீங்க எனக்கு கடைசி மாச சம்பளத்தை இன்னும் கொடுக்கவே இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? கால் பண்ணுவேன். நான் நியாயமா என்னோட சம்பளத்தை தானே கேட்டேன். ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். என்னது? என்னால இதுக்கு மேல இனி பேச கேட்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப டூ போச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது.
என் பசி தாங்க முடியலையே. முடியலடா ஷாபி, நாம இப்ப கடைக்கு தான் போய் ஆகணும். ஒரே ₹1 தான் இருக்கா? ஹலோ மறுபடியும் நான் சொல்ற வேலை எதுவுமே நீ செய்ய மாட்டேங்கிற. இந்த வாட்டி அது ஒன்றும் என்னோட பிரச்சனை இல்லையே. இங்க பாருங்க பாஸ், இது ரொம்ப கஷ்டமான வேலை. இங்க எங்க பார்த்தாலும் அந்த கரடிங்க தான் இருக்கு. ஆமாங்க ஐயா, இங்க பாருங்க முதலாளி, என்னோட சம்பளத்துல இருந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா? பாக்குற வேலைக்கு முதல்ல உனக்கு சம்பளமே கொடுக்க கூடாது, இதுல அட்வான்ஸ் வேற கொடுக்கணுமா? சொன்ன வேலையை முடிக்கிற வரைக்கும் சம்பளத்தை கேட்கவே கூடாது. நீ மட்டும் என் கையில கிடைச்சனா ஒன்னையும் சேர்த்து மதி போட்டா. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நீ. எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பிடணும்டா. பிடிச்சுக்கோ. சூப்பரா அடிக்கிறேன். ராஜா ராஜா வந்திருக்காருங்க. இப்ப நம்ம கிட்ட படம் காட்ட வந்துட்டான். நிறைய பேசுவான் பாரு. வேற எங்கேயாவது விளையாடலாம். சரி, அரசே அங்க பாருங்க, ஓடுறாங்க. இருக்க எங்க ஓடுறீங்க? நீங்க 2 பேரும் என்கிட்ட உத்தரவு கேட்கவே இல்ல. ஏய், பாபு தான் ராஜா. எங்க கொண்டு இல்ல. பை பை. என்ன எவ்வளவு தைரியம் உங்க 2 பேருக்கும்? அவங்க சொல்றதும் டெக்னிக்கலா சரிதானா அரசரே? அது பாபு, எவ்வளவு தைரியம் என்ன எடுத்து நீ பேசுறியா? நீ உன்னை இப்ப வேலையை விட்டு தூக்குறேன். அரசரே, உங்களை நான் அவமதிச்சிட்டேனா? எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால தாங்க முடியலையே. எதையும் வாங்குறதுக்கு கூட கையில காசு இல்ல. என்ன பண்றது? எடு பிடிக்க நம்மளுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த லாகர்விக்கு எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நல்ல வேறடா, இந்த தொப்பியால தப்பிச்சோம். என்னது இது? ஓ யா, நல்லாவே இல்ல. ஐயோ, எனக்கு பசி ரொம்ப எடுக்குதே. இங்க இருக்கு. இந்த உலகத்துல யாதான் எனக்கு எல்லாமே எதிராக நடக்குது. நான் மட்டும் அப்படி என்னதான் பாவப்பட்டேன்? எனக்கு மட்டும் யா இப்படி நடக்குது? ஹெர்பர்ட், இவன் மறுபடியும் இங்க பேச வந்துட்டான். என்ன மறுபடியும் அசிங்கப்படுத்துறீங்க? எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. அந்த பயம் இருக்கட்டும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவன் மனசுக்குள்ள நிஜமாவே ராஜா நினைச்சுக்கிட்டு இருக்கானோ? எனக்கு இப்ப வேற வழி இல்ல. சோறு போடுனா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். எடுபடி வேலைக்கு இவன் தான் எனக்கு சரியா இருப்பான். இந்த மாதிரி பாடி கார்டோட தான் ராஜாலாம் இருப்பாங்க. ஆமா, என்னடா இப்போ? சேக்கி, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இவன் தான் என்னுடைய புது பாடி கார்டு. நீங்களும் என்ன மதிக்கலன்னா அவ்வளவுதான். நீ நிஜமாவே இவனை நம்பறியா என்ன? அவ என்னுடைய ஆடியார். நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். என்ன மட்டும் மதிக்கலனா இவங்கள பழிக்கு பழி வாங்குறதுக்கு இதுதான்டா சரியான நேரம். எனக்கு தெரியும். வெளியே வாங்கடா, நாம எல்லாரும் ஜாலியா விளையாடலாம். ஓ லோகர்பிக்,
உன்னுடைய சேவையை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது எல்லாமே உனக்கு சம்பளமா கொடுக்கிறேன். அரசே, உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்திருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு வகையில இந்த பாடி கார்டு வேலை கூட எனக்கு பிடிச்சதாண்டா இருக்கு. எல்லா ஆப்பிள்ஸும் எனக்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த குண்டன்களையும் நல்லா பழிவாங்களா. கண்டிப்பா அவங்கள பிடிச்சிருவேன். என்னடா சத்தம் அது? இந்த வாலிப முதல்ல குறைக்கணும். ஹலோ, யாரு? ஏய், லைன்ல இருக்கியா இல்லையா? பதில் சொல்லு. இருக்க பாசு. என் ஃப்ரெண்டோட லேபுக்கு ஒரு குரங்கு தேவைப்படுது. நீ குரங்கு பிடிச்சு கொடுத்தனா எனக்கு 6000 ரூபாய் தருவோம். அதுல 1000 ரூபாய் உனக்கு நான் தரேன். அற்புதம்டா. இது எல்லாமே எனக்காக தானா? என்னமாச்சு? அதை என்கிட்ட நீ கொடு. இது எல்லாம் என்னோடது. லோகர்விக், உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? அதுக்கு உனக்கு தண்டனை இருக்கு. என்ன சொன்ன நீ? என் ஃப்ரெண்டோட லேபுக்கு ஒரு குரங்கு தேவைப்படுது. குரங்கு பிடிச்சு கொடுத்தனா எனக்கு 6000 ரூபாய் தருவோம். உனக்கு 1000 ரூபாய் தரேன். கண்டிப்பா நீ பண்ண காரியத்துக்காக ஃபீல் பண்ணியே தீர்வு. எவனுக்கு நான் வேணும் உன்னுடைய பழலாம்? நீ வேற நல்ல பெரிய குரங்கா பல்கா இருக்கு. நிறைய பணம் கிடைக்க போதுடா. அரசரை பிடிச்சி வச்சிருக்காங்க. பப்ளு டபுள் சொல்லணும். பப்ளு டபுளு. என்ன சொல்ற? தயவு செஞ்சு என்னுடைய அரசரை நீங்க தான் காப்பாற்றணும். உங்களால மட்டும்தான் அது முடியும். தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏய், அப்படி பாக்குறத நீ முதல்ல நிறுத்து. ஏய் டபுள், சீக்கிரம் வாடா. நாம அவனை காப்பாத்தலாம். பாபு, ஓகேவா? ஓகே. ஹலோ பாஜு, நான் ஒரு குரங்கை பிடிச்சி வச்சிருக்கேன். யாரையாவது அனுப்பி நீங்க அந்த குரங்கை வாங்கிட்டு போகலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய். எப்படா உன்னை வெளியில கொண்டு வருது? ஏய், விக்கி யாரையும் அனுப்பி வைங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தால. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீங்க தான். ஓஹோ, நீங்க தானா? அது ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்கல்ல, சூப்பரா பிடிச்சிருக்கல்ல. நல்லா பாருங்க, இவ இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கான். எப்படி கொழுகொழுன்னு ஜம்முன்னு இருக்கா பாருங்க. இவ்வளவு கம்மி விலைக்கு இப்படிப்பட்ட ஒரு குரங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தாராளமா எடுத்துட்டு போங்க. என்னது? என்ன ஆச்சு? உங்களுக்கு இதை விட நல்ல குரங்கு கிடைக்குமா சொல்லுங்க? வாய்ப்பே இல்லைங்க. என்னோட பாசு நீங்க வாங்கிட்டு போறதா தான் என்கிட்ட சொன்னாரு. இவ்வளவு ஓவரா பண்ணுவீங்கன்னா சொல்லவே இல்லையே. சரி, ஓகே, நான் போய் என்னோட கண்ணை எடுத்துக்கிட்டு வரேன் முதல்ல. நான் தான் பப்ளு. டீக்கி, உன்னை காப்பாத்த தான் நாங்க வந்தோம். நிஜமாவா? ஆமா. அந்த லோகர்விக் உன்னை விற்க போறான் தெரியுமா? அவன் என்னுடைய பாடி கார்டு. நான் அந்த கண்ணை எங்க போட்டு தொலைச்சேன்? கண்டிப்பா அது இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். என்னடா இது? இந்த குரங்கு எழுந்திருச்ச மாதிரி இருந்தது. ஓ சரி, நாம சீக்கிரம் பார்ப்போம். வேலையை பார்ப்போம். உங்களோட காரை நீங்க அப்படி எங்கதான் நிறுத்தி வச்சீங்க? எனக்கு சுத்தமா சத்தமே கேட்கலையே. அப்படின்னா இந்த பக்கமா? இல்லடா அந்த பக்கமா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா நீங்க இறக்க விடுங்க. நீங்க 2 பேருமா? என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? முதல்ல கீழே இறக்கி விடுங்கடா. கிட்ட வச்சுக்காதீங்கடா. அப்புறம் உங்க 3 பேரையும் விட்டுருவேன். உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்டா. Come on, பாபு. ஓகே. உங்க 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. லோகர்விக் மாதிரி மோசமான பாடி கார்டை நான் பார்த்ததே இல்ல. ஒரு ராஜாவும் அவனுக்கு மதிப்பு தெரியலையே. வாங்கிக்கோ, இது உனக்கு தேவைதான். ஏற்கனவே கொடுத்ததுக்கு நீ அனுபவிக்கணும்ல. ஒரு ராஜா கிட்ட இப்படிதான் நீங்க பேசுவீங்களா? டபுள் பப்ளு, நீங்க 2 பேரும் என்னுடைய பாடி கார்டு தானே?
அதேதான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ என்ன பசிக்குது போ சாப்பிடலாம். ஓகே என்ன ஒரு அருமையான வாசனை இது. வேலைக்கு ஆரம்பிப்போம். என்னதுடா இது? நேத்து தானே இதை நான் அவ்வளவு காசு கொடுத்து வாங்கினேன். சந்தோஷம். உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். நான் தான் அது. இது யாரும் அனுப்பியிருப்பா? வேற யாரும் அனுப்பியிருப்பா? அந்த பாஸ் தான். ஹலோ, என்ன அது? என்ன ரொம்ப ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்க? ஹாய் பாஸ். சொல்லுங்க பாஸ். இந்த மாசத்தோட கோட்டாவை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் என்ன வேணும். ஒரு ஆச்சரியம். என்ன மன்னிச்சிருக்க பாஸ். அது வந்து ஏன்னா இங்க மழை நிறைய பெஞ்சிட்டு இருக்கு. அதனால எனக்கு வேற வழி தெரியல ஓ பாஸ். நிஜமாவா? ஓ மனசுல பச்சை குழந்தை நினைப்பு. மலையில நின்றா உனக்கு என்ன ஜுரமா வந்துரும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வேலையை முடிக்கணும். ஓகே பாஸ், எனக்கு புரிஞ்சிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், மரங்களை வெட்டுறதுக்கு புது டூல் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஓ நிஜமாவா பாஸ்? அதை வச்சாச்சு நீ இன்னும் நிறைய மரங்களை வெட்டி அனுப்பணும். வாவ், ரொம்ப அற்புதம். இப்பவே நான் பாக்குறோம். என்கிட்ட பேசுறத விட்டுட்டு வேலையை பாரு. புரிஞ்சுதா? ஓகே. வாஹா, இது பார்க்கவே சூப்பரா இருக்கே. டம் டடாம். நான் தான் பவர் ரேஞ்சரு. ஒரு நிமிஷம். சரி, இதுல பவர் பட்டன் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. ஓ, இது சூப்பரால இருக்கு. நான் தான் பவர் ரேஞ்சர். இது பயங்கரமா இருக்கு. என்ன பயங்கர சத்தமா இருக்கு? எனக்கு கராத்தா குங்ஃபூ எல்லாம் தெரியும்டா. அந்த ரெண்டு குண்டனுங்களும் இன்னைக்கு ஒரு வழி ஆக போறாங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. உடனே இது அரசர்கிட்ட சொல்லி ஆகணும். என்ன ஒரு விருந்து. நாம இப்போ அரசே, வேலையை தலைவா, ஆரம்பிக்கலாம். அரசே. என்னாச்சு? உடனே சொல்லு. லாகர் விக்கா இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன். நிறைய ஆயுதத்தோட இருக்கான். அது பெருசா ரொம்ப நீளமா இருந்தது. பார்க்கவே பயமா இருக்கு. அப்படியா? அப்படின்னா அவனை உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும். முதல்ல பிளான் பண்ணணும். இங்க பாரு. ஓஹோ, நான் சொல்ற மாதிரி பண்ண. ஓஹோ, லாகர்விக் வரா. நானு கவனிக்கட்டும். நல்ல ஐடியா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே, எங்களுக்காக லாகர்விக்க நீ கொஞ்சம் கண்காணிக்கணும். சரியா சொன்ன. நீ குட்டியா இருக்கு, அதனால மாட்டிக்கவே மாட்டேன். சரியா? இது ரொம்ப முக்கியமான மிஷன். சரி, நான் என் வேலையை பாக்குறேன். சரி, நான் எந்த பக்கம் போகணும்னு மறந்துட்டேனே. அந்த பக்கம் இல்ல. ஓ அப்படியா? லாகர்விக்கோட வீடு அந்த பக்கம் இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு தெரியும். யார கண்காணிக்க அனுப்பிச்சிருக்க? வேலைக்கே ஆகாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓஹோ, கண்டிப்பா இத பண்ணுவா. எனக்கு நல்லா தெரியும். சரி, நம்ம கிழக்கு பக்கமா போனா அவன் இடத்துக்கு போயிடலாம். இல்ல, இந்த பக்கம் போனாதான் அவன் வீடு வரும்னு நினைக்கிறேன். யார் அது பறக்கிற வழியில மரத்தை நட்டினது? மரத்தை வெட்டுற நேரம். உன்னைய வெட்டினதுக்கு அப்புறமா தான் நான் பெரிய ஆளா மாற போறேன்னு நினைக்கிறேன். உன்னைய வெட்டுறதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் இப்போ பவர்ல ஆகிற மாதிரி என்னோட வேலையெல்லாம் பார்க்க போறேன். இது செமையால இருக்கு. இந்த மோட்டார் பயங்கர ஷார்ப்பா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். விக்கு வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமான்னு. அது என்ன சத்தம்? நல்ல வேலை, அது மேல இடிச்சுக்கல. அடுத்தது நீதான். தலை சுத்துது. லாகர்விக்கா, நான் சும்மா இந்த பக்கம் வாக்கிங் போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் வேற ஒண்ணும் இல்ல. நில்லு. நீ என்கிட்ட போய் தானே சொல்ற. நல்ல வேலை, just miss, just miss. ஏய், ஓடாத நில்லு. காப்பாத்துங்க. பப்ளு, டப்ளு, என்னை வந்து காப்பாத்துங்க. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை முகத்துக்கு ஒன்றும் ஆகலாம். இது எதுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது?
ஆச்சோ அங்க பிளக் புடிக்கிட்டு வெளியே வந்திருக்கும். நான் போய் முதல்ல அதை போட்டுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். நல்ல வேலை தப்பிச்சேன். நல்ல வேலை கீழே விழுந்த. என் சாப்பாட்டுக்கு எதுவும் ஆகல. எனக்கும் ஒண்ணும் ஆகல. நான் கேட்கல. என்ன பண்ண வந்தேன்னு மறந்துட்டேன். லாகர்விக், சரியா சொன்னேன். நான் அவன்கிட்ட தான் பயந்து ஓடி வந்துகிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்துதான் நீ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்த. சரி வா நாம இப்ப விளையாடலாம். என்ன காப்பாத்துங்க. ஊகு ஆபத்துல மாட்டிக்கிச்சு. இவ்வளவு நேரம் ஆகிய ஆளை காணமே. இந்நேரம் திரும்பில வந்திருக்கணும். இந்த வேலைக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு முன்னாடியே சொன்னேன்ல. யாரது? கெட்ட செய்தி. நமக்கு கெட்ட செய்தி வந்திருக்கு. ஹெர்பர்ட், என்ன ஆச்சு சொல்லு. லாகர்விக்கு ஊகுவை தூக்கிட்டு போயிட்டான். அவனை நம்ம காப்பாத்தணும். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த பறவையால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு. நம்ம லாகர் விக்க கண்டுபிடிக்கணும். ஊகுவை இப்பவே காப்பாத்தணும். என் கையை வலிக்குது. என்னாச்சு எனக்கு? சரி பாத்துக்கலாம் விடு. இதுல வேலை செய்யறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நீ செவியடு, அந்த பறவையை நீ பாத்துக்கோ. நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். பறவை கிட்ட நீ போனன்னு வச்சுக்க. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? அது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். தலைவலிக்குதே. எங்க போச்சு? மரியாதையா கூப்பிடுறேன், வந்துடு. பயப்படாத, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்னோட வாழ்நாள்ல இவ்வளவு சீக்கிரமா நான் வர வெட்டதே இல்ல. லாகர் விக், அந்த ஆந்தைய ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. உனக்கு அவன் வேணும்னு சொன்னா முதல்ல நீ வந்து என்கிட்ட மோதி பாரு. பேசுறத நிறுத்திட்டு நாம சண்டை போடுவோமா? நான் உன்னை அடிப்பேன்னு தெரியும்ல. அங்க போரு, அவன் ஏதோ போட்டு இருக்கோம். அதனாலதான் அவன் தைரியமா பேசுறான். பரவாயில்லடா, இவன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பாகுது. ஓ வாவ், இவன் செம கோவத்துல இருக்கான். ரெடியாடா தம்பி? நான் பிறந்ததுல இருந்தே ரெடி. ஆரம்பிக்கலாம் வாடா. வாங்க. என்ன? அச்சச்சோ. என்னாச்சு? இது ரொம்ப அழகா இருக்கு. லாகர் விக்குள்ள இவ்வளவு திறமையா? பேசாம அவன் ஆர்டிஸ்ட் ஆகலாமே. நான் எல்லாத்துலயும் திறமையானவன்டா. உங்களால தான்டா நான் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். வெளியில வந்துடு. கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடாத. அப்படின்னா உள்ளதா இருக்கியா? என்ன இது உறைஞ்சு போயிருக்கு? ஐடியா கிடைச்சிருச்சு. உள்ள போ. உன்னை சூடு பண்ணிக்கிற, சரியா? என்ன மாதிரி ஒரு அறிவாளி பூனை இந்த உலகத்திலேயே இல்ல. இங்க பாருங்க பசங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வீட்டுல செய்யக்கூடாது. இது பாதுகாப்பானது அல்ல. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரிங்கடா, இத வச்சு நாம எல்லாரும் விளையாடி பார்ப்போமா? அச்சச்சோ, சுடுதே. என்ன வெளியில விடு. ரொம்ப சுடுதே. என்னடா இது வேலை செய்ய மாட்டேங்குது? நான் ஜெயிச்சிட்டேன். முதல்ல வெளியில போய் ஆகணும். இனிமே கண்ணை திறந்து பார்த்து பறக்கணும். என்னடா ஆச்சு இதுக்கு? இந்த நேரம் பார்த்து தான் நீ சொதப்புவியா? ஹாய் ஃப்ரெண்ட்.
எனக்கு தெரிஞ்ச இந்த பிளக் வெளியில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ கலக்கிட்ட ஓஹோ. வேணாம் நான் பாவண்டா. உனக்காக நாங்க என்ன வச்சிருக்கோம்னு பாக்குறியா? நான் சும்மா விளையாட்டேன், நீங்க அதை சீரியஸா நீயா விளையாடுன்னு மரத்தை வெட்டின இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். நல்ல வேலை பண்ண ஓஹோ. எங்களுக்கு நல்லா உதவி செஞ்ச. எப்போ அவன் யாரு விக்கு? எனக்கு இந்த மரம் வெட்டுற வேலையே வேணாண்டா சாமி.